டே 21 ஃபஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் காங்கோ. எனக்கு இங்கிலாந்து மேலே அந்த பெரிய நம்பிக்கைலாம் இல்லை ஆக்சுவலாக. இந்த மேட்ச்சு அதை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டு, எதிர்பார்த்த மாதிரியே அவங்க நல்லா விளாடலை. கேனோட இண்டிவிஜுவல் ப்ரில்லியன்ஸ், அந்த ஹீரோ மொமெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி அந்த ரெண்டு மொமெண்ட்ஸ், அதனால தான் வின் பண்ணாங்க. டிஃபென்ஸு கம்ப்ளீட் ஃபெயிலியர். வேர்ல்டு கப்பு வின் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்த ரவுண்டுக்கு ஃபர்தராக உள்ளே போக முடியும், வின் பண்ண முடியும். இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம்தான். ஹாரி கேன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலாக. அவர் இப்போ போகிற இடத்துலலாம் கோல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. டாட்டம் அங்கே நல்லா விளாண்டார். இப்போ பயர்ன் மியூனிக் அங்கேயும் சூப்பராக விளாண்டுட்ருக்காரு. இங்கிலாந்துக்கு இப்போ லாஸ்ட்டு 2-3 இயர்ஸ் அவர் தான் லீடிங் அட்டாக்கர், லீடிங் கோல் ஸ்கோரர். இந்த டோர்னமெண்ட் இதுவரை 17 ஷாட்டு இது பண்ணியிருக்காப்புல. ஒன்று சக்ஸஸ்ஃபுல் இங்கிலாந்து பிளேயரில் அவர் தான் சக்ஸஸ்ஃபுல் கோல் ஸ்கோரர். அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஆக்சுவலாக, அந்த ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டிங்க்ட் அவருக்கு இருக்குது. கோல் போஸ்ட்டை பார்க்காமலேயே கரெக்டாக ஸ்பேஸ் கிடச்சா மட்டும் போதும், கரெக்டாக தே வில் கிக். இல்லைலாம் கிரேட் ஸ்ட்ரைக்கரெல்லாம் அந்த குணம் இருக்குது அவங்களுக்கு, அந்த இன்ஸ்டிங்க்ட் அது இவருக்கு நிறையவே இருக்குது. அதனால் ஹீ இஸ் கண்டினியூஸ் டு ஷைன். பார்ப்போம் அடுத்து எப்படி விளாட்றாங்கன்னு. அடுத்த மேட்ச் கொஞ்சம் நான் ரொம்ப எதிர்பார்த்த மேட்ச்சு, பெல்ஜியம் வர்சஸ் செனிகல். எனக்கு செனிகல் ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே நான் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியே ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விளாண்டாங்க. கண்டினியூஸ் டு அட்டாக் அண்ட் கோல் போட்டாங்க 2 கோல். ஆனால் என்ன ஒரு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப அப்படியே இதாகிட்டாங்க, இறுக்கமான மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு டிஃபென்சிவாக மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க கண்டினியூ டு அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வின் பண்ணியிருந்திருக்கலாம் ஆக்சுவலாக. பெல்ஜியம் இதுதான் வேர்ல்டு கப்புலேயே லேட்டஸ்ட்டாக கோல் போட்டு ஜெயிச்ச மேட்ச். 124 நிமிஷத்தில் கோல் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டைமில் கோல் போட்டு ஜெயிச்சது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2014 அல்ஜீரியா ஜெயித்தாங்க, 126 நிமிஷத்தில் கோல் போட்டு ஜெயித்தாங்க. ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான மேட்ச், ஸ்பெஷலாக பெல்ஜியம். எனக்கு பெல்ஜியம் விளாண்டது பிடிக்கல, அவ்வளோ ஒன்றும் நல்லா விளாண்ட மாதிரி தெரில ஃபஸ்ட்டு ஒரு 60 நிமிஷம். பட் தே ஹாவ் ஸ்டார்ஸ், அதனாலேயே அவங்க வின் பண்ணிட்டாங்க. அடுத்த ரவுண்டு யூஎஸ்ஏயோட விளாடுவாங்க, பார்ப்போம் அடுத்து எப்படி போகுது. அடுத்த மேட்ச் யூஎஸ்ஏ வர்சஸ் போஸ்னியா. யூஎஸ்ஏ நல்லா விளாண்டாங்க, ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. தி ஸ்டிக் டு த பிளான், கன்டினியூ டு அட்டாக். அப்புறம் பார்த்தீங்கன்னா 64 நிமிஷத்தில் ஒரு ரெட் கார்டு ஒரு பிளேயருக்கு யூஎஸ்ஏல. இருந்தாலுமே ரிமைனிங் 15 மினிட்ஸ் ரொம்ப நல்லா விளாண்டாங்க, ஒரு கோல் போட்டாங்க. ஐ திங்க் தே ஹாவ் அ குட் சான்ஸ். இப்படியே விளாண்டாங்கன்னா அட்டாக்கிங் மோட்லேயே அந்த ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணி விளாண்டாங்கன்னாவே அவங்க அடுத்த ரவுண்டில் வின் பண்ணி உள்ளே போகலாம். நிறைய சான்ஸ் இருக்குது, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.